அருள்மிகு குணம்தந்தநாத ஈஸ்வரர், ஒரக்காட்டுப்பேட்டை, செங்கல்பட்டு. சர்வமும் சிவமயம். ஆமாம், எல்லாமே சிவமயம்தான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பவை முத்தொழில்களாகவும் அவற்றை புரிவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் என்பதும் பொதுவாக கூறப்படுவது. ஆனால் இந்து சமய நூல்களின் அடிப்படையில் ஐந்தொழில்கள் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்பனவாகும். இந்த 5 தொழில்களையும் சிவபெருமானே செய்து மக்களை காப்பதாக வேதங்களிலும் புராணங்களிலும் குறிப்புகள் உள்ளன. சிவபெருமானின் 5 முகங்களான சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருடம், ஈசானம் ஆகியவை படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகியவற்றை செய்வதாக நூல்கள் கூறுகின்றன. இப்படி எல்லாமுமாக இருக்கும் சிவபெருமான் விதியையும் மாற்றக்கூடியவர், மக்களின் மதியையும் மாற்றக்கூடியவர். பலவித மாயைகளில் சிக்கி தவிக்கும் பக்தர்களை பலவித தீய குணங்களிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் உழன்று கொண்டிருக்கும் மக்களை அவர்கள் மனதை மாற்றி உயர்ந்த குணத்தை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரு கோயில் உண்டு. உலகத்திலேயே தீய குணங்களை போக்கி நல்ல உயர்ந்த குணங்களை அருளும் ஒரே கோயில். பொய் பேசுதல், திருட்டு, மது பழக்கம், புகைப்பழக்கம், சூதாட்டம் போன்ற பலவித தீய பழக்கங்கள் கொண்ட மனிதர்களை மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரே கோயில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ குணம்தந்த ஈஸ்வரர் திருக்கோயில். நல்லவா என் தாயுமல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா. செங்கல்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரக்காட்டுப்பேட்டையில் இந்த திருக்கோயில் உள்ளது. இங்குதான் மூலவராக குணம்தந்தநாதரும் அம்பாளாக ஸ்ரீ திரிபுர சுந்தரியும் அருள் பாலிக்கிறார்கள். ஈசனுக்கு எத்தனையோ திருப்பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் உண்டு. அண்ணாமலையான், ஆரூரான், உமையொருபாகன், அம்பலவாணன், தியாகராஜன், கைலாயநாதன், வைத்தீஸ்வரன், கும்பேஸ்வரன், தாயுமானவன், சொக்கநாதன், கபாலீஸ்வரன் என்று பெருமானின் பெயர்கள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் எங்கும் இல்லாத ஒரு திருப்பெயர் குணம்தந்தநாதர். உயர்ந்த குணங்களை கொண்டவர் என்பதாலும் தீய குணங்களை போக்கி நல்ல குணங்களை அருளுபவர் என்பதாலும் இப்பெயர் வந்தது. அது மட்டுமல்லாமல் இக்கோயிலில் பௌர்ணமி நாட்களில் வலம் வருவது திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு இணையான சிறப்பாக கருதப்படுகிறது. அஷ்டலிங்கங்கள், நவவீரர்கள் வழிபாடு, மத நல்லிணக்கம் ஆகிய தனித்துவமான சிறப்புகளையும் இத்தலம் கொண்டுள்ளது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட குணம் கொண்ட நாதரைத்தான் நம் மனம் தேடும் நாதராய் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நற்குணங்களை நல்கும் நாதனே நமச்சிவாயா. மதுரையம்பதியில் எழுந்தருளி உள்ள ஆலவாய் அண்ணலை காஞ்சி முதல் செங்கல்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் பேட்டை என்னும் பெயருடன் திகழும் ஊர்களில் பெரும்பாலானவை விஜயநகர ஆட்சியின் போது ஏற்பட்டவை. கைத்தறி நெசவு தொழில் புரியும் மக்கள் அதிகமாக வாழ்ந்த ஊர்கள் பேட்டை என்று அக்காலத்தில் பெயர் பெற்றிருந்தன. இத்தலத்திலும் நெசவு தொழிலை பூர்வீக தொழிலாக கொண்ட மக்கள் தற்போதும் வசித்து வருகின்றனர். இப்படியாக உரைக்காட்டுப்பேட்டை என்ற பெயர் பெற்ற இத்தலம் நாளடைவில் மக்கள் வழக்கில் ஒரக்காட்டுப்பேட்டை என்றாகியது. இங்குதான் 600 வருடங்கள் தொன்மை கொண்ட குணம்தந்தநாதர் கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் வாயிலின் மேல் சிவபெருமான் உமையாம்பிகையுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தருகிறார். உள்வாயிலின் மேல் காலை தூக்கி ஆடும் நடராஜராய் சிவகாமியுடன் அருள் பாலிக்கிறார். கோயிலின் உள் நுழைந்தவுடன் தனி சன்னதியில் விநாயகர் அருள் பாலிப்பதை காணலாம். விநாயகரை வணங்கி கடந்து சென்றால் கோயிலின் கருவறையில் குணம்தந்தநாதர் சிவலிங்க ரூபத்தில் காட்சியளிப்பதை தரிசனம் செய்யலாம்.
மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா. குணம் தந்த நாத ஈஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாராக மேலே அழகான பானத்துடன் காணப்படுகிறார். மூலஸ்தான இறைவனுக்கு நேர் எதிரே நந்தியம் பெருமாள் காட்சியளிக்கிறார். இத்தல இறைவன் முன்வினை காரணமாக குணநலன்களை முறைப்படுத்த முடியாமல் தவறான பாதையில் பயணித்து அல்லல் படும் மக்களை வழிபடுத்தும் நாதராய் வீற்றிருக்கிறார். இந்த நாதரை வழிபட்டால் மனம் செம்மையாகும், சிந்தை தெளிவுறும், நல்வழியை தேர்ந்தெடுப்பதில் தடுமாற்றம் எதுவும் இருக்காது. குணம் தந்த நாதர் துதி. இத்தல இறைவனை வழிபடுவதற்காகவே குணம் தந்த நாதர் துதி ஒன்று கோயிலில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இஷ்டம் நிறைவேறும், கஷ்டம் கரையேறும், இன்பம் தருகின்ற சிவமே, துஷ்டர் துடுக்கரை கஷ்டப்படும்படி துண்டித்து நின்ற சிவமே, நஷ்டங்கள் வராது நமன் வந்து சேராது நன்மை தரும் சிவமே, அஷ்டலிங்கேஷ சிவ நவரூப குணந்தந்த நாதர் தவ அருள் வடிவான நம சிவாயமே என்று நமது துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பம் தருவார் இத்தல இறைவன் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு நாட்களில் இத்தல இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அரிசி மாவு, மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், பல வகையான பழ வகைகள், பால், தயிர், தேன், விபூதி உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பாக செய்யப்படுகின்றது. முடிவில் பக்தர்கள் தங்கள் கைகள் முழுவதும் அள்ளி தந்த மலர்கள் கொண்டு சிறப்பு மலரபிஷேகம் நடத்தப்படுகிறது. அபிஷேகங்கள் முடிந்த பின்னர் 5 தலை நாகக்கவசம் அணிவிக்கப்பட்டு அழகான மலர் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனை ஆராதனைகள் விமர்சையாக நடைபெறுகின்றன. அம்பாள் அருள்மிகு திரிபுர சுந்தரி இங்கு தனி சன்னதியில் காட்சி தருகிறார். நின்ற திருக்கோலத்தில் அழகே வடிவமாக அருள் பாலிக்கிறார். பிரகாரத்தில் விநாயகர், காசி விஸ்வநாதர், வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகர், மகாலட்சுமி மற்றும் சமயக்குறவர்களான அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் காணப்படுகின்றனர். இத்தலத்தில் திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடிக்கடி விஜயம் செய்து குணம் தந்த நாதரையும் ஆறுமுக கடவுளையும் வழிபட்டுள்ளார். அவர் நினைவாக அவரது சிலையும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோர் காணப்படுகின்றனர். திருவண்ணாமலை தலத்தில் மலையை சுற்றி அஷ்டலிங்கங்கள் அருள் பாலிப்பது போல் இத்தலத்திலும் 8 திசைகளில் திசைக்கு ஒன்றாக அஷ்டலிங்கங்கள் அருள் பாலிப்பது சிறப்பான ஒன்றாகும். ஸ்ரீ ஈசான்யலிங்கம், ஸ்ரீ நிருதிலிங்கம், ஸ்ரீ இந்திரலிங்கம், ஸ்ரீ குபேரலிங்கம், ஸ்ரீ அக்னிலிங்கம், ஸ்ரீ யமலிங்கம், ஸ்ரீ வருணலிங்கம், ஸ்ரீ வாயுலிங்கம் ஆகிய 8 லிங்கங்கள் 8 திசைகளிலும் காணப்படுகின்றன. உடல்நிலை, வயோதிகம் மற்றும் இதர சூழல்களின் காரணமாக திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செல்ல இயலாத நிலையில் உள்ளவர்கள் 21 பௌர்ணமி தினங்கள் இந்த தலத்தில் வலம் வந்து குணம் தந்த நாதரையும் அம்பிகை திரிபுர சுந்தரியையும் வழிபட்டால் கிரிவலம் செய்த புண்ணியம் கிட்டும் என்கிறார்கள். பிறவியிலேயே பேச முடியாத நிலையில் இருந்த அன்பர் ஒருவர் 21 பௌர்ணமி தினங்கள் தொடர்ந்து வந்து குணம் தந்த நாதரை வழிபடுவது என்று தீர்மானித்து வழிபாட்டை தொடங்கினார். 7 பௌர்ணமி தினங்கள் வழிபாடு செய்த நிலையிலேயே அவருக்கு பேச்சுத்திறன் வந்தது என்று சமீப காலத்து அற்புத சம்பவத்தை சிலிர்ப்போடு சொல்கிறார்கள் இப்பகுதி பக்தர்கள். நவ வீரர்கள் வழிபாடு. கந்த பெருமானின் படைத்தளபதிகளாக பணியாற்ற அம்பிகை பார்வதி தேவியின் பாதச்சிலம்பிலிருந்து வீரபாகு முதலான நவவீரர்கள் உதித்தார்கள். இவர்கள் அனைவரும் முருகப்பெருமான் சூரபத்மனை வெல்ல உறுதுணையாக நின்றனர். திருச்செந்தூர் முதலான புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் இந்த நவவீரர்களுக்கான வழிபாடுகள் நடைபெறுவது உண்டு. அதுபோல இந்த தலத்திலும்
நவவீரர்களுக்கான வழிபாடு நடைபெறுகிறது. இந்த நவவீரர்களும் இங்கு தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார்கள். இத்தலத்திலும் கந்த சஷ்டி சூரசம்ஹார விழா ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோயிலில் சரக்கொன்றை மரம் தலவிருட்சமாக உள்ளது. இத்தலத்தின் அக்னி தீர்த்தம் சர்வரோக நிவாரணியாக போற்றப்படுகிறது. ஆனால் தற்போது இது நீரின்றி வறண்டு காணப்படுகிறது. திருக்குளத்தின் கட்டுமான அமைப்பு அற்புதமாக உள்ளது. தீர்த்த குளத்தை சுற்றிலும் நாலா பக்கமும் வரிசை வரிசையாக படிக்கட்டுகள் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. கல்வெட்டு காட்டும் மத நல்லிணக்கம். 1923ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தொல்பொருள் ஆய்வுத்துறை உரைக்காட்டுப்பேட்டை திருத்தலத்தில் ஒரு கல்வெட்டினை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தியுள்ளது. கீழக ஆண்டு ஆவணி மாதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இக்கல்வெட்டு தெலுங்கு மொழியில் உள்ளது. உசேன் கான் என்ற இஸ்லாமிய அன்பர் ஒருவர் தன் நிலத்தை குணந்தந்தநாதர் திருக்கோயிலுக்கு கொடையாக அளித்து திருப்பணி செய்த விவரத்தை இந்த கல்வெட்டு செய்தியின் மூலம் அறியலாம். ஆராய்ச்சியாளர்கள் இக்கல்வெட்டை திம்மநாயக்கன் காலத்து கல்வெட்டு என்கிறார்கள். சிவன் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடை குறித்த இக்கல்வெட்டின் தலைப்பில் வைணவ சின்னமான நாமம் பொறிக்கப்பட்டுள்ளது தனிச்சிறப்பாக உள்ளது. தற்போதுள்ள தலைமுறையினருக்கு உசேன்கான் என்ற அன்பரை பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஆனால் துலுக்கமானியம் என்று அழைக்கப்படும் கோயில் நிலம் இன்றும் உரைக்காட்டுப்பேட்டையில் இருப்பதை ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இங்கு வாழ்ந்த அமீர் சாயுபு என்ற முதியவர் தான் உயிரோடு இருந்த வரையிலும் பொங்கல் திருநாளன்று இவ்வூர் பிள்ளையார் கோயில் முன்பு கூடும் கிராம சபை முன்பாக மங்கள பொருட்கள் தாங்கிய தாம்பாள தட்டினை சமர்ப்பிப்பாராம். அதனை இவ்வூர் இறைவனுக்கு உசேன்கான் பரம்பரையினர் அளிக்கும் காணிக்கையாக ஊர்ச்சபையினர் ஏற்றுக்கொள்வார்களாம். இவ்வாறாக மதம் மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கும் பாலமாக திகழ்ந்து வருகிறது இந்த தலம். மது, புகை முதலான தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்டு அதன் காரணமாக பாதிப்புக்கு ஆளானோர் தொடர்ந்து 11 பிரதோஷ தினங்கள் இந்த தலத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டு ஈசனின் சந்நிதியில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டால் விரைவில் கொடுமையான தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவார்கள் என்பது இங்குள்ள நம்பிக்கை. தீய பழக்கங்களில் இருந்து விடுபடக்கூடிய மன உறுதியை அவர்களுக்கு குணந்தந்தநாதர் அளிப்பார் என்று கூறுகிறார்கள். கருவுற்றிருக்கும் பெண்கள் தங்கள் கணவருடன் சென்று ஒரக்காட்டுப்பேட்டை தலத்தில் அருளும் குணந்தந்தநாதரை தரிசித்து வழிபட்டால் நல்ல குணநலன்கள் கொண்ட மக்களை பெறுவார்கள் என்பதும் இங்குள்ள ஐதீகம். இக்கோயிலில் பக்தர்கள் ஒரு விசேஷ முறையில் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். அகல் விளக்கை ஏற்றி அந்த தீப விளக்கை தங்கள் உள்ளங்கையில் வைத்து கோயிலை வலம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் உயர்ந்த குணங்களும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும் என்பது நம்பிக்கை. செங்கல்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இக்கோயிலுக்கு செங்கல்பட்டிலிருந்து T5, 22, 22A ஆகிய வழித்தட எண் கொண்ட பேருந்துகள் செல்கின்றன. செங்கல்பட்டிலிருந்து ஷேர் ஆட்டோ வசதியும் உள்ளது. இத்தல ஈசனின் திருவருளால் நமக்கும் நம் வருங்கால சந்ததியினருக்கும் நற்குணங்களும் வாழ்வை வெல்ல நல்வழியும் கிடைக்கும், எதிர்காலமும் சிறக்கும் என்றால் குணம் தந்த நாதரை நம் மனம் நாடி வரலாமே. அருள்மிகு குணம் தந்த நாத ஈஸ்வரர், ஒரக்காட்டுப்பேட்டை, செங்கல்பட்டு.